இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நற்செய்தியாளர் புனித லூக்கா திருவிழா. இவர் வழியாக நமக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தி புறையினத்தாருக்கும் புரிகிற விதங்களில் புறையினத்தாரோடு இணைந்து நடந்த பல நிகழ்ச்சிகளையும் குறிப்பிட்டு இயேசுவை நமக்கு அறிவிக்கிற அற்புதமான நற்செய்தி பகுதி இவரிடமிருந்து வருகிறது. இந்த புனித லூக்கா நற்செய்தியில் இன்று 10வது அதிகாரம் 1-9 வரை சிந்தனைக்கு. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் 72 சீடர்களை நியமித்து தாம் போகவிருந்த இடங்களுக்கு இருவராக அனுப்புகிறார். ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல உங்களை அனுப்புகிறேன். இது ஒரு கருத்து. அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவாக உள்ளது. அறுவடையின் ஆண்டவரிடம் ஆட்களை அனுப்பும்படி வேண்டுங்கள். 2, நீங்கள் போகும்போது பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். எவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டாம் என்றெல்லாம் அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து அனுப்புகிறார். 3, 4 செல்லுகின்ற இடங்களில் உங்களை ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லாவிட்டால் அந்த ஊர் கால் தூசியையும் கூட அவர்களுக்கு எதிராக தட்டிவிட்டு கடவுளுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது என்பதை மட்டும் அறிவித்து விட்டு வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். ஏறக்குறைய பைபிளே இதில் அடங்கி போச்சு. அன்பானவர்களே, நற்செய்தி அறிவிப்பது அல்லது மனிதனுக்கு ஆறுதலை அளிப்பது, மகிழ்ச்சியை கொடுப்பது, வழியை காட்டுவது, மீட்பை அளிப்பது, இவைகள் எல்லாம் அந்த அறுவடையின் ஆண்டவரிடமிருந்து அனுப்பப்படுகின்றவர்கள் வழியாக வெளிப்படுகிறது. கடவுள் அனுப்புகிறார். நன்மைகளின் ஊற்று அவர். நன்மைகளின் ஊற்று அவர். அவரிடமிருந்து தான் நன்மைகள் வரும். அனுப்பும் பொழுது நன்மைகளின் ஊற்றாகிய அவரை சார்ந்திருங்கள். பணப்பை, கைப்பை, மிதியடி, கைத்தடி இவைகளை, இந்த உலகத்தை சார்ந்திருக்க வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்றால் என்ன பொருள்? மனிதாபிமானம் இருக்க வேணும். ஆனா பாரபட்சம் பார்க்கக்கூடாது, முகத்தாட்சியம் பார்க்கக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால்தான் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்பது அதை நமக்கு குறிப்பிடுகிறது. Be at your work. அது நமக்கு மிக முக்கியமானது. நம்ம என்னென்னமோ செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனால் எது முக்கியம்? கடவுளை அறிவிப்பது, கடவுளை கொடுப்பது, கடவுளிடம் மக்களை அனுப்புவது, கடவுளிடம் மக்களை எடுத்து செல்லுவது. இந்த உலகை இவ்வாறு மகிமைப்படுத்துகின்ற கடவுளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி நாம் இதை மேம்படுத்துவது, அது முக்கியம். அதனால்தான் கடவுளுடைய அரசு வருகிறது, நெருங்கி வந்து விட்டது என்று அறிவிப்பது. தவறு செய்பவர்களை கண்டிப்பது. அதனால்தான் கால் தூசியையும் தட்டி விடுறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஊழியர்கள் வழியாக கடவுள் என்ன செய்தி அனுப்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். அந்த செய்தி தான் நமக்கு வாழ்வு. செய்தி அனுப்புபவர் தான் அந்த வாழ்வின் ஊற்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நீர் எங்களை குடும்பத்திலே, சமுதாயத்திலே உம்முடைய நற்செய்தியாளர்களாக அனுப்பியிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளாதபடி நாங்கள் எதையோ சாதிக்க முயலுகிறோம். உம்மை மற்றவர்களுக்கு அளிப்பதுதான் எங்களுடைய முழு நோக்கம். இந்த உலகை அல்ல, மனிதர்களை அல்ல, உம்மை சார்ந்திருப்பதுதான் நமக்கு மிக மிக விவேகமானது, சரியானது என்ற உண்மைகளை எல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அறிவைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.